ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் லவ் டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம சில ஹேபிட்ஸை கெத்து அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் அந்த ஹேபிட்ஸை நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப்பில் என்றைக்குமே உருப்பட முடியாது. அப்படிப்பட்ட சில ஹேபிட்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹேபிட்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு இந்த 2025க்குள்ளே அதை விட்டுருங்க. கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பில் ஒரு வேறு லெவல் இம்ப்ரூவ்மெண்ட்டாக உங்களாலேயே பார்க்க முடியும். அப்படிப்பட்ட சில ஹேபிட்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய லைஃப் சேஞ்சிங் வீடியோவாக இது இருக்கும். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட நோக்கம் நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கிற பசங்களை பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு மாற்றி சக்ஸஸ் ஆகிறது மட்டும்தான். நம்பர் 1, ட்ரிங்கிங் அண்ட் ஸ்மோக்கிங் ஹேபிட். இன்றைக்கி இருக்கிற இந்த சொசைட்டி குடிக்காத ஒருத்தனை ஏதோ அயோக்கியனை ட்ரீட் பண்ணுற மாதிரி ட்ரீட் பண்ணுது. அவனை ஒதுக்கி வைக்க ஆரம்பிக்குது. நிறைய இடத்துல அவனை சோசியலைஸ் ஆக விட மாட்டுது. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா வெஸ்டர்ன் கண்ட்ரியோட இன்ஃப்ளூயன்ஸ் மட்டும்தான். இன்றைக்கி குடிக்கிறவங்க நிறைய பேர் தனக்கு தானே சில கௌரவங்களை கொடுத்துக்கிறாங்க. அதாவது நான் சோசியல் ட்ரிங்கர், அக்கேஷனல் ட்ரிங்கர், ஐ எம் நாட் எ ட்ரிங்கிங் அடிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் குடிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பேடான ஹேபிட் தான். ஒவ்வொரு டைமும் நீங்கள் குடிக்கும் பொழுதே உங்களுடைய நிதானத்தை நீங்கள் இழக்கிறீங்க. அதாவது உங்களுடைய மைண்ட், உங்களுடைய ஃபிசிக்கலை நீங்கள் எக்ஸ்டர்னலாக இருந்து ஃபக் பண்ணுறீங்க. அதாவது ஒரு ரேப் பண்ணுறதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயத்தை தான் நீங்கள் ஒவ்வொரு டைமும் குடிக்கும் பொழுது உங்களுடைய பாடியை நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்க. இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, நீங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது தப்பு கிடையாது. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கிற எல்லாருமே லிமிட்டடாக குடிக்க ஆரம்பிப்பாங்க, அதாவது அவங்களுடைய ஹாப்பினஸுக்காக. ஆனால் இங்கே இருக்கிற இந்தியன்ஸுக்கு லிமிட் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. குடிக்கிறது சரியாக தப்பா அப்படிங்கிற விவாதத்தை தாண்டி எதுக்காக குடிக்கிறீங்க, எதுக்காக குடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் குடிக்கிற அந்த ஃப்ரீக்குவென்சியை கம்மி பண்ணுங்கள். முடிஞ்சால் அந்த குடியவே ஸ்டாப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இது உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய சேஞ்சஸை கொடுக்கும். இது ஃபிசிக்கலாகவும் இருக்கலாம், சேம் டைம்ஸ் சைக்காலஜிக்கலாகவும் இருக்கலாம். நம்பர் 2, டூ மச் சுகர் கன்சம்ஷன். இன்றைக்கி இருக்கிற இந்த மாடர்ன் வேர்ல்டில் நிறைய டிசீஸ், நோய் வர்றதுக்கு முக்கியமான காரணம் எதுவாக இருக்குது அப்படின்னா அதிகப்படியான சுகர் அண்ட் சால்ட் கன்சம்ஷன். நீங்கள் இதை அதிகமாக டேக் பண்ணும் பொழுதே கண்டிப்பாக உங்களுடைய ஹார்மோனில் நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் நடக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னா உடல் பருமன், அதை தாண்டி நிறைய நோய்க்கு இன்றைக்கி முக்கியமான ஃபேஸாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் சுகரை எடுக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் டூ மச் ஆஃப் சுகரை எடுக்கும் பொழுது கண்டிப்பாக அதில் கவனம் தேவை. இதை தாண்டி நிறைய பேர் ஜங்க் ஃபுட்ஸ், இந்த ஸ்வீட்ஸ், அதை தாண்டி ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையும் காம்பினேஷனாக எடுக்கிறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி அது உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய லைஃப் ஸ்டைலையே மாற்றிடும். நிறைய பேர் இன்றைக்கி குண்டா தொப்பியும் தொந்தையுமாக சுற்றுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த டூ மச் ஆஃப் சுகர் கன்சம்ஷன் தான். இந்த இடத்துல நிறைய பேர் அலட்சியம் காட்டுறாங்க. அதில் கொஞ்சம் கவனம் தேவை. நம்பர் 3, இம்பேலன்ஸ் டோபமைன் ஹிட். இந்த டோபமைன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் தான் நம்மளை ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைக்கிது. ஆனால் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபிசிக்கலாக பண்ணும் பொழுது தான் இந்த டோபமைன் சுரக்கணும். அதுதான் உங்களுக்கு ஹாப்பினஸை கொடுக்கணும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற இந்த மாடர்ன் டெக்னிக்கல் சொசைட்டியில் நீங்கள் எந்த ஒரு வேலையுமே பண்ணலை அப்படின்னா கூட இந்த டோபமைனை உங்களால் ஹிட் பண்ண வைக்க முடியும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஆபாச படம் பார்க்குறது, மாஸ்டர்பேஷன் பண்ணுறது, கேமிங் விளையாடுறது, இல்லை அப்படின்னா ரீல்ஸ் பார்க்குறது, இல்லை ஒரு பொண்ணு கூட ஆன்லைனில் சேட்டிங் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணும் பொழுது உங்களுக்கு டோபமைன் சுரக்க ஆரம்பிக்கும். அதாவது இம்பேலன்ஸாக சுரக்கும் பொழுது உங்களுடைய பாடியில் நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ் நடக்கும். நிறைய டைம் நீங்கள் இந்த ரீல்ஸ் பார்க்கும்பொழுது ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுவே ரீல்ஸை ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ உங்களுடைய பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் ரீல்ஸை பாரு அப்படின்னு உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணும். இது உங்களுடைய லைஃபையே டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ இந்த ஃபிசிக்கலாக நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணி டோபமைன் சுரக்கிறதுக்கான சில வழிகளை பண்ண ஆரம்பிங்க. இந்த ஆர்டிஃபிஷியலாக உங்களுடைய டோபமைனை ஹிட் அடிக்க வைக்கிறதா ஸ்டாப் பண்ணுங்கள். நம்பர் 4, தப்பான ஏஜில் ஒரு பொண்ணை தன்னுடைய லைஃப்பில் அலோவ் பண்ணுறது. நிறைய பசங்களுக்கு என்ன நினப்பு அப்படின்னா பொண்ணு கூட பேசுகிறது தான் கெத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது கெத்து கிடையாது. இந்த உலகத்தில் நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. ஸோ உன்னுடைய லைஃபோட சக்ஸஸ் மட்டும்தான் எந்த பொண்ணு கூட நீ டேட் பண்ணணும் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணும். அப்படி இருக்கும் பொழுது ஒருத்தனோட லைஃப்பில் ரொம்ப கிரிட்டிக்கலான ஏஜ் அப்படின்னா கண்டிப்பாக 22லேருந்து அந்த 27 சொல்லலாம். இந்த ஏஜில் ஒன்லி பொண்ணுங்க மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆஃப்டர் 28 ஆர் 29ல் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இளமை அவங்களுக்கு பிடிக்கும். அதுவே நீங்கள் 30 வயசுக்கு மேலே நீங்கள் கரெக்டாக செட்டில்டாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களை நாய் கூட திரும்பி பார்க்காது. ஸோ உங்களுடைய ஏஜில் நீங்கள் கேரியர் வைஸோ இல்லை பிஸ்னஸ் வைஸில் ஏதோ நீங்கள் செட்டில் ஆகலை அப்படின்னா
தயவு செஞ்சு ஒரு பொண்ணை அலோவ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய முழு கவனம், முழு எனர்ஜி எல்லாமே அந்த பொண்ணு மேலே போக ஆரம்பிக்கும். அப்புறம் நீங்கள் ஏஜ் கடந்ததுக்கப்புறம் உங்களுடைய லைஃப்பில் எந்த ஒரு சாதனையுமே பண்ண முடியாது. இது நிறைய பேரோட லைஃப்பில் நடந்திருக்கு. அதை அவங்களுக்கு தான் தெரியும் அதோட வழி என்ன அப்படின்னு. நம்பர் 5, டூ மச் ஆஃப் டிஜிட்டல் கன்சம்ஷன். இன்றைக்கி இருக்கிற இந்த சொசைட்டியில் இந்த ரீல்ஸ், டிக்டாக், ஷார்ட் வீடியோஸ் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு அவங்களுடைய லைஃப்பையே டெஸ்ட்ராய் பண்ணுற ஒரு மொமெண்ட்டாக மாறுது. காரணம் என்ன அப்படின்னா, அது இல்லாமல் அவங்களுடைய லைஃபோட டெய்லி மூமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரகிளான ஒரு விஷயமாக மாறிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஆரம்பத்தில் நீங்கள் இந்த ரீல்ஸ், இந்த டிஜிட்டல் கண்டென்ட்டை நீங்கள் கன்சியூம் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஹாப்பியாக ஃபீல் ஆனாலும் ஓவர் த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃபோட மேக்ஸிமம் டைமை இதுக்காக மட்டுமே நீங்கள் வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இங்கே யார் அதிகமாக கன்சியூம் பண்ணுறாங்களோ அவங்க அவங்களுடைய லைஃப்பை தன்னைத்தானே டிஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சேம் டைம்ஸ் இந்த கண்டென்ட்டை யாரெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஈஸியாக ஏர்ன் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த சொசைட்டியில் தன்னை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டிஜிட்டல் கண்டென்ட்டை லிமிட்டடாக கன்சியூம் பண்ண ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்சால் டிஜிட்டல் கண்டென்ட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த சொசைட்டியில் நிறைய நேச்சுரலான, நிறைய ஃபிசிக்கலான சில மூமெண்ட்டில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி அதன் மூலயமா உங்களுடைய மென்டல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். டூ மச் ஆஃப் டிஜிட்டல் கண்டென்ட் கண்டிப்பாக உங்களுடைய மென்டல் ஹெல்த்தை மிகப்பெரிய அளவில் அஃபெக்ட் பண்ணும். அதில் எந்த டவுட்டும் உங்களுக்கு வேணாம். நம்பர் 6, ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ். இன்றைக்கி இருக்கிற ஆண்கள் நிறைய பேர் பண்ணுற ஒரு மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னா, நமக்கு இருக்கிறதே ஒரு லைஃபு, அந்த லைஃப்பை எப்படியாவது என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் அந்த லைஃப்பை நீங்கள் டிசிப்ளினான ஒரு வேலை என்ஜாய் பண்ணும் பொழுது நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணின அந்த ஹாப்பினஸை விட டபுள் இல்லை ட்ரிபிள் மடங்கே உங்களுக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும். இந்த சொசைட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா பாடியை ப்ராப்பரான ஷேப்பில் வச்சவங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லிமிட்டடாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய லைஃப்பில் கண்டிப்பாக ஹாப்பினஸ் இருக்கும். அவங்கள சுற்றி ஒரு பெண்கள் கூட்டம் இருக்கும். சேம் டைம்ஸ் அவங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் நிறைய பேர் இங்கே தொடர்ந்து ஜங்கான ஃபுட்டை சாப்பிட வேண்டியது, ஜிம்முக்கு போகாமல் இருக்கிறது, அதையும் தாண்டி நிறைய சுகர் கன்சம்ஷன், ட்ரிங்கிங், போதை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நீங்கள் ஈடுபடும் பொழுது கண்டிப்பாக உங்களால் ஹாப்பியாக இருக்க முடியாது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நிறைய நீங்கள் ஃபிசிக்கல், அதாவது மெடிக்கல் காம்ப்ளிகேஷனை நீங்கள் ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், உங்களுடைய பாடி தான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் அதை எந்த அளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் ரொம்ப டிசிப்ளினான வேலை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் ஹாப்பியாக இருக்க முடியும். ஸோ ஷார்ட் டேர்மில் கிடைக்கிற ஹாப்பினஸுக்காக உங்களுடைய ஃபிசிக்கல் ஹெல்த்தை எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இழந்துடாதீங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன சில பேசிக்கான விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் நிறைய ஹாப்பியான ஒரு இம்ப்ரூவான லைஃப் உங்களால் பார்க்க முடியும். இந்த வீடியோவோட கண்டினியூஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் பார்ட் 2 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஐ ஓப்பனிங் வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி ஐ ஓப்பனிங் வீடியோவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஹாப்பி ஆகிற முதல் ஆள் நானாக தான் இருக்க முடியும். ஏன் அப்படின்னா நிறைய ஆண்கள், அதாவது இந்த சொசைட்டியில் சொல்கிற நிறைய ஒப்பீனியனை எடுத்துக்கிட்டு தன்னைத்தானே அழிச்சிக்கிறாங்க. தயவு செஞ்சு இந்த கெத்து அப்படிங்கிற ஒரு மொமெண்ட்டை மட்டும் எப்பயுமே மைண்டில் வச்சுக்காதீங்க. அப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்று உங்களுடைய சக்ஸஸ் அங்கேயே தங்கிடும், இல்லை அப்படின்னா உங்களை நீங்களே அழிக்கிறதுக்கு அது ஒரு ஆயுதமாக மாறிடும். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.